தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. சிறுமி துஷ்பிரயோக விவகாரம், அனுராதபுர தேரரின் பதவி பறிப்பு. மாணவி வித்யா மரண தண்டனை கைதியின் உடல் அடக்கம். தொலைபேசியால் வந்த வினை, 11 வயது சகோதரியை கொலை செய்து நீர்த்தொட்டிக்குள் வீசிய சகோதரன். வெசாக் தினத்தில் தையிட்டி விஹாரிக்கு எதிராக வெடித்த போராட்டம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். தையிட்டி விஹாரி பகுதியை புகைப்படம் எடுத்த இளைஞர்கள் கைது. வரதட்சணை கொடுமை, மாமனாரை கொலை செய்த மருமகன். தொடர்பென விரிவான செய்திகள். அனுராதபுர சிறுமி துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்து இறுதி தீர்மானம் எட்டப்படும் வரை தற்போதைய அட்டமஸ்தானாதிபதியான பல்லேகம ஹேமரத்ன தேரரின் பதவி தற்காலிக இடைநிறுத்தப்படுவதாக மல்வத்து மகாவிகாரை நேற்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அட்டமஸ்தானத்தின் பணிகளை தற்காலிகமாக கவனிப்பதற்காக வடமத்திய திசையின் பிரதம சங்க நாயக்கர் ஈதல வெடுனவெவ ஞானதிலக நாயக்க தேரர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் தற்காலிக அட்டமஸ்தானாதிபதியாக ஈதலன வெடுனுவெவ ஞானதிலக தேரர் நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியான பூபாலசிங்கம் ஜெயக்குமாரின் இறுதிக்கிரியை நேற்று நடைபெற்றுள்ளது. அரசு செலவில் அவருடைய உடலம் யாழ்ப்பாணம் கோம்பையன் இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி எஸ் பிரணவன் உறுதிப்படுத்தினார். வித்யா படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் தண்டனையை உயர்நீதிமன்றம் கடந்த மே மாதம் உறுதி செய்தது. இந்த நிலையில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிவிப்பதற்காக மரண தண்டனை கைதிகள் அனைவரும் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் கடந்த திங்கட்கிழமை தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலத்தை பொறுப்பேற்பதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் நீதிமன்ற அனுமதியை பெற்று உடலம் நேற்று அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசியை தர மறுத்த காரணத்தால் 11 வயது சகோதரியை அவரது சகோதரன் கொலை செய்த சம்பவம் மட்டக்களப்பில் பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் காவல் பிரிவுக்குட்பட்ட நீதிமன்ற வீதியில் உள்ள வீட்டில் இந்த குற்ற செயல் இடம்பெற்றுள்ளது. கையடக்க தொலைபேசியை தர மறுத்த காரணத்தால் சகோதரனே அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் நேற்று குறித்த சிறுவன் ஏறாவூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த வியாழக்கிழமை மாலை ஏறாவூர் 5 பிரிவு நீதிமன்ற வீதியை சேர்ந்த சத்யானந்தன் சதிதா என்ற சிறுமி குளியலறை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இவரின் தாயார் வெளிநாட்டில் வேலை பெற்று சென்றுள்ளதுடன் தந்தையின் பராமரிப்பில் 14 வயது சிறுவனும் 11 வயது சிறுமியும் வளர்ந்து வந்துள்ளனர். சம்பவ தினத்தன்று தந்தை வேலைக்காக வெளியில் சென்று வீடு திரும்பும் பொழுது தண்ணீர் தொட்டிக்குள் குறித்த சிறுமி சடலமாக கிடந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குறித்த சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சிறுமி தான் வைத்திருந்த கையடக்க தொலைபேசியை தர மறுத்த காரணத்தினால் சகோதரனுக்கும் சிறுமிக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது சகோதரியின் கழுத்தை நெரித்ததை அடுத்து அந்த இடத்திலேயே சிறுமி உயிரிழந்துள்ளார். அதன் பின்னர் சகோதரியை இழுத்து சென்று குளியலறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாதது போன்று வீட்டிலிருந்து பக்கத்து வீட்டிற்கு சென்றுள்ளார். அந்த சமயத்தில் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வந்த தந்தை வீட்டில் பிள்ளைகளை காணவில்லை என தேடிய வேளையில் சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சிறுமி உயிரிழப்பு தொடர்பில் 14 வயது சிறுவன் மீது சந்தேகம் கொண்ட காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் சிறுவன் தான் சகோதரியை கொலை செய்துள்ளார் என்பது தெளிவாகியுள்ளது. குறித்த சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை ஏறாவூர் காவல் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் தையட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விஹாரைக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விஹாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்தில் காலையில் இருந்து மாலை வரையும் போராட்டம் முன்னெடுக்கப்படுவது வழமை. அந்த வகையில் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் வெசாக் தினமான நேற்று 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் போராட்டம் இடம்பெறும் குறித்த பிரதேசத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். தையட்டி விஹாரிக்கு எதிரான போராட்டம் இம்மாதத்துடன் 36 மாதங்களை கடந்துள்ள நிலையில் மக்கள் தமது அறவழி போராட்டத்தை இடையறாது தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வவுனியாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று சுமார் 1 மணி நேரமாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தினால் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிதி தேவை இல்லை எனவும் சர்வதேச ரீதியிலான விசாரணையும் காணாமல் போன உறவுகளுடைய முடிவையுமே வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நிதி தேவை இல்லை, நிதியே தேவை, சர்வதேச தலையீடு தேவை என்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்த குறித்த ஆர்ப்பாட்டத்தில் காணாமல் போன தமது உறவினர்களுடைய படங்களை தாங்கி இருந்ததோடு பதாதைகளையும் தாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தையட்டி விஹாரி பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த 2 இளைஞர்களை பலாலி போலீசார் கைது செய்துள்ளனர். வெசாக் தினத்தினை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் தையட்டி விஹாரியில் நடைபெற்று வந்த நிலையில் விஹாரிக்கு சற்று தொலைவில் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் வடமராட்சி பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்கள் விஹாரிக்கு செல்வதாக கூறி விஹாரி பகுதிக்கு சென்று அங்கு சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அவதானித்த போலீசார் இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியதை அடுத்து இருவரையும் கைது செய்து பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமிழ்நாடு திருவள்ளூர் அருகே உள்ள மகளை வரதட்சணை கொடுமை செய்த மருமகனை தட்டி கேட்ட பெண்ணின் தந்தை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போது அதற்கு பலனாக பணம், பரிசு பொருட்கள், கார், தங்க சங்கிலி, மோட்டார் சைக்கிள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் போன்றவற்றை வரதட்சணையாக பெறுவது என்பதை பல வருடங்களாக நடந்து வருகிறது. பெரிதாக படிப்பறிவு இல்லாதவர்கள் மற்றும் படிப்பறிவுள்ள பலரிடமும் கூட இன்னமும் வரதட்சணை வாங்கும் பழக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் திருவள்ளூர் அருகே உள்ள செவ்வாய்ப்பேட்டையில் தமிழ் செல்வி என்ற பெண்ணை அவரது கணவர் ரவீந்தர் மற்றும் அவரின் தந்தை இருவரும் சேர்ந்து வரதட்சணை கொடுமை செய்திருக்கிறார்கள். இதில் கோபமடைந்த தமிழ் செல்வியின் தந்தை ராஜ் நேரில் சென்று தட்டி கேட்டிருக்கிறார். அப்போது ரவீந்தர் மற்றும் ராஜ் ஆகியோருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது மருமகன் ரவீந்தரும் அவரது தந்தையும் சேர்ந்து ராஜை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து ரவீந்தர் தலைமறைவானார். அவரை தேடும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.